Hello everyone, N.NAVEEN Kumar. எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வார்ட்ரோப்பில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எல்லாமே வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து கிச்சனாக இருக்கட்டும், கிட்ஸ் பெட்ரூமாக இருக்கட்டும், இல்லை பெட்ரூம் 3 கெஸ்ட் பெட்ரூமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் வந்து பெட்ரூம் டோர் வந்து ஓப்பன் பண்ண உடனே என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதில் வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து காட் இதில் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி காட் டிசைன், அதுக்கப்புறம் வார்ட்ரோப்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோம், ஒரு எல் கார்னர் ஸ்பேஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து காட் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் வந்து நம்ம பண்ணலை. அந்த டிவி யூனிட்டோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வரும். எலக்ட்ரிக்கலும் வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்மால் ஸ்டடி யூனிட் வந்து பாக்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கோம். இதுதான் ஓவராலாக வந்து காட். இது ரொம்ப கிங் சைஸ் பெட்டு தான் இது. இது வந்து வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் வார்ட்ரோப்லாம் வந்து நிறைய பேர் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஆக்சுவல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புது டிசைன் வந்து சொல்கிறேன், அவ்வளோதான். இங்கே வந்து வார்ட்ரோப் வந்து இங்கேருந்து இதோட ஸ்டார்ட் பண்ணிடணும். இதோட ஸ்டார்ட் பண்ணி எண்டு வந்து கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு இந்த டோர்லாம் எதுவுமே வராத அந்தளவுக்கு வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து டோர் வந்து போட்டுக்கணும். டோர் போட்டுட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கணும். மேலே வந்து கொஞ்சோண்டு ஒரு 1 feet வந்து டம்மி வந்து போட்டுட்டு இது ஃபுல்லாகவே வந்து டோர் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வரும்போது கிளைண்ட்டுக்கு வந்து அதுதான் சொல்லியிருந்தேன், இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கடைசியில் பாருங்கள், இது வந்து பார் யூனிட். இங்கே வந்து ஒரு யூனிட்டே வந்து பண்ணியிருக்கோம். அப்போ அந்த யூனிட் மட்டும் அப்படியே ஆப்போசிட் ஃப்ளாட்டு கூட தெரியலாம். ஆப்போசிட் ஃப்ளாட் வந்து அவங்களுக்கு வந்து லிவிங் ரூம். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து லிவிங் ரூம் தான். இங்கேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் லிவிங் ரூம். கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ணுவோம். நல்லாயிருக்கும். அது வந்து ப்ரொஃபைல் லைட்லாம் கொடுத்துட்டு அந்த எல் கார்னர்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கூட நான் காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் இந்த பெட்ரூமில். ஏன்னா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே விண்டோவில் வந்து ஓரளவுக்கு வந்து டார்க்காக தான் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருவோம். கீழே வந்து ட்ராவர் வந்துடும். இது வந்து சைட் டேபிள் இது வந்து 4 drawers வந்து கொடுத்துருப்போம். இதில் 2 ஒரு கேபினெட்டில் வந்து 4 வந்து கொடுத்துருப்போம். இந்த சைடு வந்து 4 இருக்கும், இந்த சைடு வந்து 4. இன்னும் 2 வந்து போடலை, அது வந்து போடுவாங்க, இன்னும் ஒர்க் இருக்குது. இந்த சைடு வந்து நடுவில் வந்து ஒரு ப்ளைவுட் 2 செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் வந்து கொடுத்துட்டு 2 செல்ஃப் வந்து அந்த சைடும் வர மாதிரி தான் கொடுத்துருந்தோம். பட் எனக்கு கிளைண்ட் வந்து வேணான்ட்டார். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடு வேணாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த உள் சைடு வந்து கொடுக்க போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு எல் கார்னர். இது அந்த எல் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள வரைக்கும் கொடுத்துருக்கோம். சில பேருக்கு வந்து டம்மி பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா சில பேருக்கு வந்து அங்கே வந்து எம்டியாகவே விட்டுருவாங்க. பட் ஏன்னா இது உள் வரைக்கும் இருக்கும். அதோட ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள் வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும். அது உள் வரைக்கும் இருக்கும். ட்ரெஸ்ஸர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் ஸ்பேஸ். இப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் மைக்காக வந்து ஓட்டியிருக்கும். ஆக்சுவலாக பெயிண்டிங் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே தெரியுது பாருங்கள், ஒரு மாதிரியா. இங்கே வந்து ப்ரௌன் கலர் லேமினேட்ஸ் வந்து ஒட்டியிருக்கும். இதில் வந்து ஃபுல்லாகவே கிளாஸில் வந்துடும். 2 சைடுமே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரொஃபைல் லைட்ஸோடு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இந்த இன்னர் லேமினேட்ஸ்லாம் வந்து ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்க்ராட்ச் பண்ணி திருப்பி ஒட்டுவாங்க. இது வந்து கலர் லேமினேட்ஸ்லாம் வந்து பீச் கலரில் இருக்கும். ஆல்ரெடி வந்து ஒட்டிகிட்ருக்காங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் வந்து கம்ப்ளீட் வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதோடய டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா லேமினேட்ஸும் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஏன்னா கேபினெட்ஸ் வந்து முடிஞ்சதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து டோர் வந்து ரெடி ஆகிடும். டோர் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ஃபிட்டிங், அதுக்கப்புறம் ஹேண்டில்ஸ், அதுக்கப்புறம் லைட்ஸ், சின்ன சின்ன ஒர்க்குன்றது வந்து அப்படியே இருக்கும். கேபினெட்ஸ் தாங்க மெயின். கேபினெட்ஸோட ஒர்க்கு ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். டோட்டலாக வந்து வுட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னது தான். ஆல்ரெடி இங்கேயே இருக்குது பாருங்கள். ஒரு 2 மாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே 2-வே கண்ட்ரோல். பட் என்னென்னா எப்போ வந்து ஃபால் சீலிங் வந்து போடுறோமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். எல்லாமே ஒயரிங் எல்லாமே வந்து இங்கே ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் இழுத்து இங்கே வச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து உடச்சி பிளாஸ்டிங்லாம் வந்து பண்ணி இந்த ஒர்க்கெலாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து 2 மாடல் வர்ற இடத்துல வந்து 6 மாடல் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அங்கே லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அங்கேயும் வந்து காலம் தான். பட் என்னன்னா அங்கே வந்து ஒரு கேசிங் வந்து போட்டுட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். வேறு வழி இல்லை, வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. காலம் வந்து அந்த சைடு வர்றதுனால நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் காமிக்கிறேன். ஏன்னா எலக்ட்ரிக்கல்லாம் இது மட்டும் தான் பண்ணியிருக்கீங்கன்னு அப்படிலாம் இல்லை. இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சைடெலாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்ஸுக்கெலாம் வந்து தனித்தனியாக வந்து நம்ம ஒன்றா வந்து நம்ம போட போகிறோம். இதோட ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் வந்து முடிய வந்து நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.